ஜெயதேவி ஜெய்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். வீட்டுக்கு எந்த ஒரு பூஜை பொருள் வாங்கிட்டு வந்தாலும் அதுக்கு முதல்ல தோஷ நிவர்த்தி செய்யணும். வாங்கிட்டு வந்த பொருளை கோமியத்தில் அல்லது நம்ம கடையில் வாங்கி வச்சிருக்க பஞ்சகாவியம் அப்படி இல்லைன்னா பால் இதில் ஏதாவது ஒன்று வச்சு அது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வாங்கிட்டு வந்த பொருளை அதில் வச்சிடணும். ஒரு நைட்டு ஃபுல்லாக வச்சுருந்தா நல்லது தான். அப்படி இல்லைன்னா ஒரு மணி நேரமாவது வச்சுருக்கணும். அப்போ தான் அந்த பொருளில் இருக்க தோஷங்கள் நீங்கும். இந்த மாதிரி தான் நான் வாங்கிட்டு வந்திருந்த இந்த பெருமாள் பாதம், பெருமாள் நாமம், சங்கு சக்கரமான இந்த பொருளை பஞ்சகவியத்தில் ஒரு நைட் ஃபுல்லாக வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் காலையில் எடுத்து பன்னீர் அபிஷேகம் பண்ணிட்டு பூஜை பண்ணிட்டேன். இதுக்கு மேலே நாம வைக்கிற மஞ்சள் குங்குமத்தினாலையும் அந்த தெய்வத்துக்கு உகந்த நாளில் அபிஷேக ஆராதனைகள் செய்யறதுனாலையும் தீபதூப ஆராதனைகள் காட்டுறதுனாலையும் ஒவ்வொரு நாளும் அதுக்கான சக்தி கூடிட்டே இருக்கும். இந்த முறையில் தான் நான் எங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வர விக்கிரகங்கள் எல்லாத்துக்குமே தோஷ நிவர்த்தி செய்வேன். ஏதோ ஒரு சூழ்நிலையில் வாங்கிட்டு வந்த உடனே பூஜையில் வைக்கணும்னு நினைக்கும் போது முதல்ல பன்னீர் அபிஷேகம் பண்ணிவிடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.